காத்ரீன் ஓர் அறிமுகம். மும்பை நகரில் திரு செல்வின்சன் தம்பதியரின் முதல் குழந்தையாக கடந்த 2002ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை இனிய பிற்பகலில் ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்கு தூய்மை என பொருள்படும் காத்ரீன் என்று பெயர் சூட்டினர். அவளது மலர்ந்த புன்னகையும் உற்சாகமான ஆவியும் எந்த மந்தமான சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடியதாயிருந்தது. அவளது அழகிய கண்கள் தான் சந்தித்த மனிதர்களின் மேல் கருணையையும் அன்பையும் பொழிந்தன. அவளது நேர்மறை எண்ணங்கள் தன்னை சுற்றிலும் ஒளி வீசுவதாயும் அவளது சாந்த குணம் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துவதாகவும் காணப்பட்டது. காத்ரீன் சிறுவர் சிறுமியராலும் வாலிப பிள்ளைகளாலும் பெரியோராலும் நேசிக்கப்பட்ட மகளாயிருந்தாள். அவள் பிறந்த நாளிலிருந்து அவளது பெற்றோர் அவளை குறித்து பெரிய கனவுகளோடு இருந்தார்கள். ஒவ்வொரு படிக்கல்லாக அவள் தாண்டி தடையேதும் இல்லாமல் வளர்ந்து வந்தாள். மிகுந்த புத்தி கூர்மையும் அநேக திறமைகளையும் உடையவளாய் திகழ்ந்தாள். தனது பள்ளி படிப்பினில் தொடர்ந்து 5 ஆண்டுகள் உயர்ந்த சாதனையாளர் என்ற விருதினையும் பெற்றாள். இசையிலும் விளையாட்டுகளிலும் எழுத்தாற்றலிலும் மற்றும் பலவிதமான சுவையான கேக் செய்வதிலும் திறமை பெற்றிருந்தாள். அவளது முன்னேற்றத்திற்கு தடையேதும் இல்லாதிருந்தது. 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அந்த ஒரு நாள் வரையில் காத்ரீனுடைய இடது காலில் ஏற்பட்ட வலி எந்த ஒரு மருந்துக்கும் கட்டுப்படாமல் இருந்தது. அநேக மருத்துவ பரிசோதனைகளுக்கு பின்னர் அவளுக்கு அசாதாரண கொடிய உயர்நிலை புற்றுநோய் ஏற்பட்டிருப்பது தெரிய வந்தது. அந்த செய்தி அவளது குடும்பத்தினரை வேதனையில் உறைய வைத்தது. ஒருவரும் எதிர்பாராத இக்கட்டான பிரச்சனை ஒவ்வொருவரின் இருதயத்தையும் பாரமாக்கி மனதின் சமாதானத்தை குறைத்து போட்டாலும் யதார்த்தமான சூழ்நிலையை சந்திக்கும் நிலை ஏற்பட்டது. காத்ரீன் அடுத்த 8 மாதங்கள் சக்கர நாற்காலியில் அமர்ந்து இருந்தாள். அநேக முறைகள் கீமோதெரபி மற்றும் புற்றுநோய் கட்டியினை அகற்ற அறுவை சிகிச்சைகள் செய்த பின்னரும் புற்றுநோய் திரும்பவும் அவளது காலை தாக்கிற்று. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மருத்துவர்கள் அவளது உயிரை காப்பாற்றும் வண்ணம் அவளது இடது காலை அறுவை சிகிச்சை மூலம் துண்டிக்கும்படி ஆயிற்று. என்ன ஒரு ஆச்சரியம்! தனது காலை இழந்த நிலையிலும் நுரையீரலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட போதும் போராடினாள். போராட்டத்தின் பின்னர் மருத்துவர்கள் அவளது உடலில் புற்றுநோய் தாக்கம் இல்லை என்ற சந்தோஷமான செய்தியை கூறினார்கள். குடும்பத்தினர் யாவரும் ஆழ்ந்த துயரத்திலிருந்து விடுபட்டார்கள். காத்ரீன் மறுபடியும் சுயசார்பு உள்ளவளாய் செயற்கை காலோடு தன்னுடைய பள்ளி படிப்பை தொடர்ந்தாள். Left leg in, left leg out, left leg in and then shake it about. And that's what it's all about. Do-do-do-do-boogie, do-do-do-do-boogie. That's what it's all about.
பள்ளிக்கு செல்ல பொது வாகன சேவையை பயன்படுத்தினாள். மறுபடியும் இசையிலும் தனது எல்லா மற்ற திறமைகளிலும் ஈடுபட்டாள். தனது 10வது பொதுத் தேர்வில் பள்ளியில் முதல் மாணவியாக தேர்ச்சியும் பெற்றாள். அவளது தேர்வின் கடைசி நாளில் அவளது இடது தோளில் தாங்க முடியாத அளவிற்கு வலி ஏற்பட்டது. மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டன. அநேக மாதங்களுக்கு பின்னர் அவளுக்கு மறுபடியும் புற்றுநோய் தாக்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. திரும்பவும் காத்தரின் கீமோதெரபி மற்றும் அறுவை சிகிச்சைக்கு ஆளாக்கப்பட்டாள். அவளது சரீரம் தாக்கப்பட்டு பலவீனப்பட்டாலும் இறைவன் மீது அவள் வைத்திருந்த விசுவாசம் குறையவில்லை. விவரிக்க முடியாத அளவு பலனை அவள் இறைவனிடமிருந்து பெற்று வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் எல்லாம் அவளது புன்முறுவலோடு கூடிய சகிப்புத்தன்மையையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு அவளது பெற்றோரை நோக்கி, இப்படிப்பட்ட குழந்தையை நீங்கள் பெற்றிருப்பது ஆசீர்வாதமான காரியம் என்று வியந்தார்கள். தொடர்ந்து அவளது உடல்நிலை பலவீனப்பட்டு 2020 பிப்ரவரி மாதம் 26 அவள் நித்திய ஓய்வுக்குள்ளானாள். எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தோஷமாக இருக்கவும் புன்முறுவலோடு காணப்படவும் காத்தரின் அறிந்திருந்தாள். பலவிதமான சரீர உபத்திரவங்கள் வேதனைகள் மத்தியிலும் தன்னுடைய காலை இழந்த போதிலும் அவள் மன அழுத்தத்திற்கு இடம் கொடாமல் தனது வாழ்க்கையில் இறைவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது என்று திடமாக நம்பினாள்.
அவள் உலகில் இருந்த நாட்களில் தன்னுடைய சிநேகிதர்கள் மற்றும் பாலிய பருவ மாணவர்கள் யாவருக்கும் ஆறுதலாகவும் அறிவுரை கூறுபவளாகவும் திகழ்ந்தாள். 1.5 years ago, I heard the doctor tell me, "Catherine, I'm very sorry, but you have been diagnosed with bone cancer." We were heartbroken, totally dejected. We did not know what to do. And for 8 long months, I was bedridden. I couldn't take even one step on my own. It was a very hard time for us as a family. We were all very sad. Many a times when I was in the wheelchair, I used to feel worthless. I used to feel totally useless. Like I used to be dependent on everyone, smallest of small things. At that time, my self-esteem was like zero. So every artwork that Michelangelo makes is of such a great value. Even the statues that are incomplete, it's of such a great value. So we are made not by Michelangelo, but by the creator of Michelangelo himself. So imagine how much value we are of. தற்கொலை எண்ணமுடையவர்களுக்கும் மன அழுத்தத்திற்கு ஆளானவர்களுக்கும் நல்ல வழிகாட்டும் ஆலோசனைகளை எப்பொழுதும் வழங்கி வந்தார். அவர்கள் உற்சாகமடையவும் தங்களது வாழ்வின் பூரணத்தை உணர்ந்து கொள்ளவும் அவர்களுக்கு மாதிரியாக விளங்கினார். You won't believe, a week before my amputation, we went to a restaurant and we decided that we'll actually be thankful to God for the 15 years that He gave me with a leg. I could run, I could do so much for the Lord. So tell me, who and all here throw out the garbage in your house every day? We all do, right? सब लोग कचरा घर पे इकट्ठा नहीं करते ना, नहीं ना. So in the same way, we shouldn't accumulate the bad memories. We shouldn't accumulate the negative things of our life. We should throw it out. Satan will remind again and again, every day. Every day we have to throw out the trash. அநேகரின் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவளாகவும் வாலிப சகோதர சகோதரிகள் தங்கள் வாழ்வில் நன்றி அறிதல் உள்ளவர்களாக வாழும்படி ஊக்குவிக்கிற பணியையும் அவள் செய்து வந்தாள். அவளது வாட்ஸ்அப் தரநிலையில் ஒவ்வொரு நிமிடமும் வாழுங்கள் என்ற வாசகமும் நமது அன்புக்குரியவர்களோடு நேரத்தை செலவழிக்கவும் நாம் செய்ய விரும்புவதை மகிழ்ச்சியோடு செய்யவும் என்று குறிப்பிட்டிருந்தாள். இந்த இழப்பு பெற்றோர்களுக்கு தாங்க முடியாத ஒன்று என்றாலும் நாம் அவளை ஒரு நாள் மோட்சத்தில் சந்திப்போம் என்கின்ற நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோம். அவள் உண்மையாகவே நல்ல போராட்டத்தை போராடினாள். ஓட்டத்தை முடித்தாள், விசுவாசத்தையும் காத்து கொண்டாள். கேத்தரின் இந்த உலகில் இருந்த நாட்களில் ஒரு தொண்டு நிறுவனம் அமைத்து நலிவுற்றோருக்கு உதவி புரிய வேண்டும் என்பது அவளது கனவாக இருந்தது. ஒவ்வொருவருடைய வேதனைகளையும் தேவைகளையும் தனிப்பட்ட முறையில் அறிந்து அவர்களுக்கு அதற்கேற்ற பிரகாரமான உதவிகளை செய்ய வேண்டும் என்பது அவளது நோக்கமாக இருந்தது. இப்பொழுது அவள் மேலுலகில் இருந்தாலும் பூலோகில் அவளது கனவை நனவாக்கும் பணியை செய்வது அவளுடைய பெற்றோர்களாகிய திரு செல்வின்சன், திருமதி கிரேஷியானாவின் விருப்பம். கேத்தரின் ஹோப் ஃபவுண்டேஷன் சமுதாயத்தில் பின்தங்கிய வகுப்பினர், நலிவுற்றோர், மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கையில் முறையான முன்னேற்றங்களை
அடையும் திட்டங்களை செயல்படுத்தவும், புற்றுநோயால் பாதிக்கப்படும் ஏழை மக்களின் மருத்துவ தேவைகளை சந்திப்பதையும், மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல் ஆலோசனைகளை வழங்குவதையும் மற்றும் வறிய மக்கள் நன்மை பெறுதலையும் நோக்கமாக கொண்டு செயல்படுகிற நிறுவனம் ஆகும். கேத்தரின் வெளிப்படுத்திய திடமான நம்பிக்கையையும் தன்னார்வலத்தையும் தூண்டுதலான மரபுகளையும் தொடர்ந்து செயல்படுத்துவது இந்த நிறுவனத்தின் குறிக்கோள் ஆகும். இந்த நிறுவனத்தின் செயல்பாடுகள் மூலம் அநேக கேத்தரின்கள் பலதரப்பட்ட சமுதாய மக்களிடையே உருவாகவும், அவர்கள் மூலம் நாம் வாழ்கிற உலகில் பற்பல நன்மையான மாறுதல்கள் ஏற்படவும் நாம் வாஞ்சிக்கிறோம். அதற்கான பணியில் இறைவனின் ஆசீர் கிட்டுவதாக. Okay, bye. You sing a lot.